சொல்லுங்க பழனிசாமிண்ணா. சைட்ல பார்ட்டி நடந்துச்சு, ஆட்டு பண்ணைகள் நிறைய நடந்துச்சு, அது என்ன பண்ணலாம்? நாளைக்கு எடுத்துருவாங்க, வெள்ளிக்கிழமை வந்துருவோம். சரி சரி எடுத்துறேன். அடுத்து தூரவோட எடுத்து வந்துருங்க. மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்களை வீடியோ பாருங்க, நீங்களும் சாப்பிட்டு சாப்பிடுங்க. மக்களே, பார்ட்டியில மிச்சமானது ஆட்டு தலை தான். இன்னைக்கு ஒரு 3 ஆட்டு தலை கிடைச்சிருக்கு. தலை தனியா, கறி தனியா, எலும்பு தனியா, பிக்கு பிக்கா பிக்சர்னா கறியை பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சு மாதிரியா இருக்கும். 3 தலையில இருந்த மூளையை ஓரம் எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு இம்புட்டு கறி மட்டும் கிடச்சிருக்கு. கறியை எப்படி இந்த மாதிரி சமைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது. கறியை போட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வேணுங்கிற மசாலா இருக்கிற மசாலாவை போட்டு கிளைமேக்ஸில் மிளகு தூளையும் மல்லித்தலையும் போட்டு இறக்கணும். ஆல்ரெடி மூளை வீடியோ முன்னாடி போட்டிருக்கேன், திரும்ப சொல்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறம் மூளையை நல்லா கொத்தி விட்டு இருக்கிற முட்டையை போட்டு நல்லா கிண்டி சின்னாபனமாக்கி மலைச்சாறு மாதிரி மிளகு சீரக தூளையும் மல்லித்தலையும் போட்டு இறக்கி விட்டு நல்லா முருங்கைக்காய் ரசத்தை வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா நாக்குக்கு செம்ம இழுவையாக இருக்கும். மேலும் வீடியோவுக்கு ஃபாலோ பண்ணிக்கங்க.